இயேசு வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ மனிதர்கள் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் எல்லோருமே இயேசுவோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்கள். அப்படி ஒரு வகையில் தொடர்புடையவர்கள் நாமாகவும் நம்மோடு இருப்பவர்களாகவும் இந்த சிலுவை பாதையில் சொல்லும் மனிதர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரையும் நேசிக்காத கொடூர மனம் கொண்ட பரபாஸ் நான். நேற்று வரை என்னை மிக கொடூரமானவன், என்னை சித்திரவதை செய்து வதைத்து கொள்ள வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்று என்னை விடுதலை செய்ய வேண்டும், நாசரேத்தூர் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று சத்தமிட்டு ஆர்ப்பரித்து கூக்குரல் இடுகிறார்கள். என்னை விட கொடுங்கோலனா யாரவன்? இழுத்து வரப்பட்டவனை ஆணவத்தோடு பார்த்தேன். எத்தனையோ கொடூரங்களை பார்த்த எனக்கே அந்த மனிதனின் கோர காட்சி என்னை பதைபதைக்க வைத்தது. இரத்தத்தில் தோய்த்து எடுத்த மனித உருவம் ஒன்று என் கண்முன் நின்றிருந்தது. தலையில் அழுத்தி வைக்கப்பட்டிருந்த முள் கிரீடம், முகம் முழுதும் துப்பப்பட்டிருந்த எச்சில்கள், அதை துடைக்க கூட முடியாதபடி கட்டப்பட்டிருந்த கைகள். அவர் என்னை பார்த்தார். எனக்கு கூசியது. இதுபோல் என்னை யாரும் எப்படி இரக்கத்துடனும் கனிவுடனும் பார்த்ததில்லை இதுவரை. முதன்முறையாய் என் கண்கள் கலங்கியது. குற்ற உணர்வும் கவிழிரக்கமும் என்னை கூனி குறுக வைத்தது. என் பாவத்தின் கூலியை அவருக்கு கொடுத்தது யார்? இன்றும் அப்படித்தான் இருக்கிறார். அப்படியெனில் இது யார் பாவத்தின் கூலி? சிலுவைகள் செய்யக்கூடிய தச்சன் நான். ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிக்கு, அரக்க குணம் கொண்ட கொடூரனுக்கு நாளை சிலுவை சாவு. எனவே கனமான சிலுவையை செய் என நேற்று தலைமை குருக்கள் என்னை பணித்தார்கள். ஆனால் எனக்கு தெரியாது, நான் செய்த இந்த பழுவான சிலுவை இந்த மனிதருக்கென்று. இவரை எனக்கு தெரியும், நாசரேத்தூர் இயேசு. இவரும் தச்சர் மகன். ஒருமுறை இவரின் போதனைகளை கேட்க என் நகரத்தை விட்டு இவரை பின்தொடர்ந்து ஒரு வனாந்தர நிலத்திற்கு மக்களோடு மக்களாக நானும் சென்றிருந்தேன். அங்கே எங்களின் பசியறிந்து எங்களுக்கு அப்பமும் மீனும் கிடைக்கச் செய்தார். சக மனிதனின் பசி போக்குபவன் எப்படி கொடூர மனம் கொண்டவனாக இருக்க முடியும்? ஐயோ, அப்பமும் மீனும் கொடுத்த இந்த அன்பு மனிதருக்கா நான் சிலுவை செய்தேன்? உண்ண உணவு தந்த உத்தமனை அழுத்துவது நான் செய்த சிலுவையா? நான் தலைமை குருவின் பணிப்பெண். நேற்று இரவில் முற்றத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருந்த போது இயேசுவோடு இருந்தது போல் ஒரு மனிதரை பார்த்தேன். நீயும் நாசரேத்தூர் இயேசுவோடு இருந்தவன்தானே என்று கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என சபித்து ஆணையிட்டு மறுதளித்தார். நான் அவரை கண்காணித்துக் கொண்டிருந்த போது சேவல் கூவியது. சேவல் கூவும் சத்தம் கேட்டதும் அந்த மனிதன் பதறி வெளியே ஓடினார். நானும் அவரை தொடர்ந்து போனேன். அவர் அழுவதை பார்த்து தாழாமல் அவரிடம் கேட்டேன், ஐயா, ஏன் அழுகிறீர்கள் என. அவர் கூறினார், இருமுறை சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என. என் தேவன் என்னை எச்சரித்தும் இதோ நான் அவரை மறுதளித்து கீழே தள்ளிவிட்டேனே என்று கதறினார். அவரின் கதறல் என்னை கலங்க வைத்தது. மனம் கனக்க சிலுவை சுமந்த இயேசுவை பின்தொடர்ந்தேன். இதோ சிலுவை பாரம் தாங்காமல் சிலுவையோடு விழுந்து கிடக்கிறார். அவரை விழ வைத்தது பேதுருவின் மறுதளிப்பா? இதோ இக்கணத்திலும் இயேசு யாருடைய மறுதளிப்பின் காரணமாக வீழ்ந்து கிடக்கிறார்? என்னை உங்களுக்கு தெரியாது, ஆனால்
நான் செய்த வேலை திருவிவிலியத்தில் உள்ளது. கானாவூர் திருமணத்தில் கற்சாடியில் நீர் ஊற்றிய வேலைக்காரன் நான். கானாவூரில் நடந்த அந்த திருமண விருந்தில் ரசம் தீர்ந்து போய்விட்டது. அதை அறிந்த அந்த அம்மா படபடத்தாள். எங்களை அழைத்து கொண்டு ஓர் இளைஞனிடம் சென்றாள். அவரிடம் அமைதியுடன் ஏதோ பேச, அதற்கு அவர் புன்னகையுடன் மறுக்க, அந்த அம்மா எங்கள் பக்கம் திரும்பி, இவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று கம்பீரமாக சொன்னார். அதன்பின் எங்களால் நம்ப முடியாத அற்புதம் நிறைவேறி கொண்டிருந்தது. அங்கு நடந்ததையெல்லாம் அந்த தாய் புன்னகையுடன் கவனித்து கொண்டிருந்தார். இதோ அதே மகனை சிதைந்த மேனி கொண்டு சிலுவை சுமந்து நின்றிருக்கும் நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என உரைத்ததை கேட்ட எங்களுக்கு அற்புதமான ரசம் கிடைத்தது. ஆனால் இன்று அழகு மகனின் திருமேனி முழுவதும் சிதைந்து கிடப்பது அந்த தாயின் சொல்லை நாம் கேட்காததாலா? நானும் என் அப்பாவும் வயல்காட்டிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தோம். அப்போது கல்வாரி மலைக்கு போகும் வழியில் ஒரு பெரிய கூட்டம். அங்கே ஆரவாரமும் கேட்டது, அழுகை ஓலங்களும் கேட்டது. அப்பாவின் தோள் மீது நான் உட்கார்ந்திருந்ததால் என்னால் பார்க்க முடிந்தது. உடம்பெல்லாம் இரத்தம் வடிய ஒருவர் சிலுவை ஒன்றை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு நடக்க, சுற்றியும் வீரர்கள் அவரை அடித்து கொண்டிருந்தார்கள். ஒரு வீரன் என் அப்பாவிடம் வந்து, வா, வந்து அந்த சிலுவையை கொஞ்ச தூரம் தூக்கி கொண்டு வா என்று சத்தமாக கத்தி என் அப்பாவை இழுத்தான். அப்பா என்னை இறக்கிவிட்டு சிலுவை சுமப்பவரிடம் சென்று அவரிடம் சிலுவையை வாங்கி சுமக்க ஆரம்பித்தார். நான் பிறகு அப்பாவிடம் கேட்டேன், ஏன் அழுதீர்கள் என்று. அப்பா சொன்னார், எனக்கு 3 வருடங்களாக அவரை தெரியும். அவர் நாசரேத்தூர் இயேசு. அவரின் சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறேன். அவர் போதித்தவைகளில் எனக்கு பிடித்தது, மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்பதே. நான் இன்று அந்த மாமனிதன் சொன்னதையே கடைப்பிடித்து அதை மிகப்பெரியவர்க்கே செய்திருக்கிறேன். நான் பாக்கியம் பெற்றவர். கண்ணீருடன் வரும் என் குழந்தையின் முகத்தை கவலையுடன் துடைத்திருக்கிறேன். களைப்புடன் வரும் என் கணவனின் முகத்தை கனிவுடன் துடைத்திருக்கிறேன். ஆனால் கனவிலும் நினைத்ததில்லை கடவுளின் முகத்தை துடைப்பேன் என்று. நான் வெரோனிக்காள் பேசுகிறேன். யாரையோ திருப்திப்படுத்த கல்மனத்துடன் பிலாத்து தந்த அந்த கொடிய தீர்ப்பின் துயரம் எங்களை வேதனைக்குள்ளாக்கியது. மிக துயரத்துடன் நான் சில பெண்களுடன் சேர்ந்து கடவுளின் அந்த வேதனை பயணத்தில் அவரை பின்தொடர்ந்தேன். அழுது புலம்பும் பெண்களின் நடுவில் அமைதியாய் அன்னை மரியா. தான் கொஞ்சிய அழகு முகம் வழியும் இரத்தங்களாலும் தூசிகளாலும் அலங்கோலமாய் தெரிவதை வேதனையுடன் பார்த்தபடி அந்த தாய் வருவதை பார்க்க பார்க்க என் மனம் வலித்தது. எனக்குள் எப்படி அப்படி ஒரு வேகம் வந்தது என்று தெரியவில்லை. கொடூர வீரர்களின் தடையை தாண்டி என் நேசரிடம் நான் சென்றேன். என் துணியால் அவர் முகம் துடைக்க அவர் முகம் பார்த்தேன். அன்னையிடம் பார்த்த அதே முகம், கருணை கண்கள், கனிவான பார்வை. பூக்கள் வைத்து போத்துவது போல் அவர் முகம் ஒத்தினேன். அவ்வளவுதான். கடுமையான சொற்களோடு என்னை அந்த கயவர்கள் இழுத்து கூட்டத்தின் வெளியே வீசினார்கள். ஆச்சரியம் அங்கேதான். எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. ஆண்டவனின் அருள் முகத்தை தவிர ஆறுதல் தரச் சென்றவள் ஆறுதல் பெற்று வந்தேன். அவரின் அழகு முகம் என் துணியில். ஆண்டவனின் அழகு முகம் வேண்டுமா? ஆறுதலையும் அன்பையும் அழியுங்கள். இதோ இந்த திருமகனால் குணமாக்கப்பட்ட 10 தொழுநோயாளிகளில் நன்றி சொல்லாமல் போன 9 பேரில் ஒருவன் நான்.
ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டு அவமானத்திலும் அவலத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நான் இத்திருமகனால் நலம் பெற்றவன். நலமானவுடன் நலம் தந்தவரை மறந்து, நன்றி கூற மறந்து, மமதையுடன் சுற்றித் திரிந்தவன் நான். இன்று அவர் சிலுவை சுமந்து வருவதை பார்த்ததும் என் மனம் குற்ற உணர்வில் குறுகுறுக்கிறது, வெம்புகிறது, அலறுகிறது. இவரா குற்றவாளி? அதைவிட அவர் என்னை பார்த்ததும் நடை தடுமாறி முகம் குப்புற விழுந்ததும் என் மனம் நன்றி மறந்த குற்ற உணர்வில் கதறியது. நன்மை செய்தவனை நாசப்படுத்திய நன்றிகட்ட மனிதனே என எல்லோரும் என் மேல் காரி துப்புவது போல் இருந்தது. சிலுவையின் பாரம் அவரை விழ வைக்கவில்லை. என்னுடைய நன்றி கட்டத்தனமே அவரை தடுமாறி விழ வைத்தது. இதோ இன்றும் அந்த மனிதன் விழுந்து கிடக்கிறார். யாருடைய நன்றி மறத்தலில்? கல்வாரி மலை உச்சி வரை இயேசுவை அடித்து இழுத்து செல்வதற்காக பணிக்கப்பட்ட சேவகன் நான். இதோ அவரை அடித்து நடக்க வைத்துக் கொண்டிருக்கும் வழியில்தான் இந்த காட்சியை கண்டேன். அந்த எருசலேம் பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுது புலம்பினார்கள். இவரும் சேர்ந்து அழுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இவர் அந்த பெண்களை கனிவுடன் மெல்லிய குரலில் சொன்ன வார்த்தைகள் என் மனதை ஊடுருவியது. எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். யார் இவர்? இந்த வேதனை வேளையிலும் மக்களை பற்றி, அவர்களின் குழந்தைகளை பற்றி சிந்திக்கிறார். எனக்கு என் குழந்தைகளின் ஞாபகம் வந்தது. அவர்களின் வாழ்க்கையை பற்றி அக்கறைப்பட்டிருக்கிறேனா? ஒரு நல்ல அப்பாவாய் நான் இருந்திருக்கிறேனா? உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளின் ஞாபகம் வருகிறதா? விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் நான். இதோ இறைமகனின் திருவுடலை மண் தொட்டிருக்கிறது. என்னால் தான் முதலில் அவரின் கரங்கள் மண் தொட்டன. இல்லாவிடில் நான் கற்களால் எறியப்பட்டு என் உடல் மண்ணை தொட்டிருக்கும். அவர் எல்லோரையும் பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்றார். பின் குனிந்து தரையில் ஏதோ எழுதினார். தரையில் எழுதியதில் என் தலையெழுத்தே மாறியது. மண் தொட்டவாறே என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாதே. இதோ என் தேவன் மண்ணில் விழுந்து கிடக்கிறார். அவர் சொல்லும் மனமாற்ற வார்த்தை நம் காதில் விழுகிறதா? இனி பாவம் செய்யாதே. ஐயோ, அவர்கள் என்ன காரியம் செய்கிறார்கள்? தேவனுடைய ஆடைகளின் புனிதம் தெரியாமல் இப்படி மூடர்களைப் போல் உரிக்கிறார்களே. நான் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண். கூட்ட நெரிசலில் அவரை பார்க்க முடியாமல், அவருடன் பேச முடியாமல், கடைசியில் அவர் ஆடையை மட்டும் தொட்டால் போதும் என்ற நம்பிக்கையில் அவர் ஆடையை தொட்டு நலம் பெற்றவள் நான். அந்த ஆடையின் மாட்சிமை தெரியாமல் இப்படி உரிக்கிறார்களே, அறிவிலிகள்! நீங்கள் யார்? ஆடையை தொடுபவர்களா, உரிப்பவர்களா? எனது அன்றைய பணி இரு கள்வர்களை சிலுவையில் அறைவது மட்டுமே. அவர்களை அறைந்து முடிப்பதற்குள் என் ஜீவன் போய்விட்டது. அந்த அளவிற்கு அவர்கள் முரண்டு பிடித்தார்கள். களைப்புடன் நான் அமர்ந்த போதுதான் இரத்த சகதியாயிருந்த அந்த இளைஞனை சிலுவையில் அறைய என்னை ஆணையிட்டார்கள். நான் கையில் ஆணிகளையும் சுத்திகளையும் எடுத்துக்கொண்டு பயங்கர எரிச்சலுடனும் கோபத்துடனும் அவனை நோக்கிச் சென்றேன். சிலுவையில் கிடந்த அவன் முரண்டு பிடிக்காமல் தன் கையை வலியோடு விரித்தான். நான் ஆச்சரியமாய் அவனை பார்த்தேன். அவன் தன் முகத்தை என் பக்கம் திருப்பி மெல்லிய குரலில் சொன்னான், நினைவில் கொள், நான் உன் செயலை மன்னித்து விட்டேன். நான் அதிர்ந்து போனேன். என் இதயத்தை அவன் ஆணியால் அறைந்தது போல் இருந்தது. என் வாழ்வில் முதன்முறையாக என் பணியை அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே செய்தேன்.
மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கல்வாரிக்கு போகலாம் வாரே. இதோ நண்பகல் வேலை. கல்வாரி மலையில் இருந்து என் மகனின் கடைசி கதறல். நான் விண்ணில் இருந்து பரமதந்தை பேசுகிறேன். கல்வாரி மலையிலிருந்து என் மகனின் கடைசி கதறல். தன் வழிகளுக்கும் காயங்களுக்கும் வதைகளுக்கும் துரோகங்களுக்கும் இழி சொற்களுக்கும் யாரை குற்றம் சொல்வது? பெற்றெடுத்த தாயையா, காட்டிக் கொடுத்த தோழமையா, விலகிச் சென்ற துரோகிகளையா என் மகன் அறிந்திருந்தான். தந்தையே, தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தி என என்னை அழைத்தான். என் மனம் விதும்பியது. தன் ஆவியை என்னிடம் ஒப்படைக்கும் முன் அவன் கூறிய அந்த வார்த்தை என்னை மீண்டும் பெருமைப்படுத்தியது. எல்லாம் நிறைவேறிற்று. இவரில் நான் பூரிப்படைகிறேன். கல்வாரிக்கு போகலாம் வாரே. மீட்பரை காணாது என் கண்கள் மூடாது என வாழ்ந்த மீட்பரை கண்ட சிமியோன் நான். மீட்பரை கண்டு மகிழ்வுற்ற வேளையில் தாய் மரியாவை கண்டு அன்று வேதனையுடன் நான் கூறிய வார்த்தைகள் உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் உடலும் இன்று உண்மையாகி போனதை துயரத்துடன் பார்க்கிறேன். துன்பவாள் ஊடுருவிய உள்ளத்தோடு உயிரற்ற தன் மகனின் திருவுடலை துயரற்று தன் மடியினில் கிடத்தியிருக்கிறாள். எத்தனை துயரங்களை தாங்கிய பயணம் மரியாவின் பயணம். நான் ஆண்டவரின் அடிமை என கடவுளிடம் தன்னை ஒப்படைத்தவாறே வாழ்ந்த மரியா நம் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி. கல்வாரிக்கு போகலாம் வாரே. பலரை அடக்கியும் பலருக்கு அடங்கியும் வாழ்ந்த மனிதனுக்கு முடிவுரை வரையும் நாள்தான் அடக்க நாள். இதோ இயேசுவை போல் தன் கடைசி பயணத்திற்கு தயாரான ஓர் இறந்து போன உடலின் ஆன்மா பேசுகிறது. சற்றே மனமுருங்கிணைந்து கேட்போமா? நான் ஜடமாக ஆகிவிட்டேன். நேற்றிரவு என் உயிர் என்னிடம் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஆம், அவ்வளவுதான். எல்லாம் முடிந்து விட்டது. நான் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டேன். என்னை வழியனுப்பி வைப்பதற்கு உள்ள ஏற்பாடுகள் ஆரம்பமாகின. இனி என் அடையாளம் என் புகைப்படம் மட்டும்தான். எனது பெயரும் மாற்றப்பட்டு விட்டது. என்னை இவர்கள் பாடி என்கிறார்கள். பாடி என்றால் சபம், பிணம். பிணத்தை நீண்ட நேரம் வீட்டிற்குள் வைத்திருக்க கூடாதாம். அவர்கள் பேசிக்கொள்கின்றனர். குளிப்பாட்டி முடித்ததும் என்னை வெள்ளை துணியில் சுற்றினார்கள். என்னை சவப்பெட்டியில் வைத்தார்கள். எனக்கு கிடைத்திருப்பதெல்லாம் இந்த மரப்பெட்டிதான். இதற்குத்தானா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தேன்? இந்த பணத்திற்குத்தான் நான் எத்தனை பொய்கள் சொன்னேன். எல்லாம் வீண். என் இறுதி பயணத்தை சுத்தமாக நான் மறந்து விட்டேன். உலக மாயையில் மூழ்கி விட்டேன். இனி நான் என்ன செய்வது? கடலுக்குள் கதிரவன் போன பின் வெளிச்சத்தை தேடும் அலைகள் அலைவாய்வதில் அர்த்தமில்லை.